சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் ஆடினாலே மேட்ச் அஃபீஷியலா முடிகிற வரைக்கும் அந்த மேட்ச் இன்னும் முடியல அப்படின்றத மறுபடியும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் ஜேஎஸ்கே SC20 அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடினாங்க. என்ன நடந்துச்சு? டெல்லி கேபிட்டல்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா என்ன நடந்துச்சு இந்த மேட்ச்ல? குட்டி குட்டி ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாத்துடலாம். அப்புறம் லைக் கொடுத்துருங்க. 2.0 சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரேஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஜேஎஸ்கேவோட இன்னைக்கு அந்த பிளேயிங் லெவனா இருந்துச்சு. லைக் முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜேஎஸ்கேவா தான் இது வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜேஎஸ்கேல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து கண்ணுக்கே வந்து தென்பட்டாங்க. லைக் ஃபேஃப், டானவன் ஃபெரீரா. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதுல யாருமே இதுக்கு முன்னாடி ஜேஎஸ்கேல இருந்த மாதிரியே வந்து இல்ல. அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆன் பேப்பர் உண்மையை சொன்னா வீக்கா தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். பவர் பிளே எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே டக்கு விக்கெட் போயிடுச்சு. ஃபேஃப் சீப்பா வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் தான் நம்ம ரெய்லி ரவுஸும் ஒயன் முல்டரும் வந்து ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. பவர் பிளேல டக்கு விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சீப்பா வந்து ஜேஎஸ்கே சுருட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து மேட்சை வந்து ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். ரெய்லி ரவுஸ் எல்லாம் என்ன ஆடிட போறாரு, போன வருஷமே வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இல்ல சூப்பர் கிங்ஸ் ஜெர்சியை போட்டாலே வந்து அவங்க வந்து திருப்பி ஒரு ரிடம்ஷன் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி ரெய்லி ரவுஸோ அகைன் ஞாபகப்படுத்துறாரு கைஸ் நம்ம எல்லாருக்கும். ஒரு பக்கம் ரெய்லி ரவுஸோ வந்து 33 பாலுக்கு 48 ரன், 5 4 3 6 வந்து அடிச்சு கொஞ்சம் இது பண்ணாரு. அந்த பக்கம் ஒயன் முல்டர் வந்து 28 பாலுக்கே வந்து 43 ரன், 3 6 3 4 வந்து அடிச்சு அவருமே வந்து சூப்பரா வந்து ஆடி இருந்தாரு. அப்புறம் நம்ம அக்கேல் ஹுசேன் அவர் பங்குக்கு அவர் வந்து ஒரு 22 ரன்ஸ், 10 பால்ல 2 6 ஒரு 4 அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணி 169 ரன் வந்துருச்சு. ஓகே கம்மி தான் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு இது வந்து எவ்வளவோ ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு டார்கெட் வந்து இருந்துச்சு ரீச் பண்ணது. நம்ம பவுலிங்க பாக்குறப்ப இந்த பவுலிங் வச்சுட்டு இது டிஃபெண்ட் பண்றதும் கஷ்டம் தான். பிகாஸ் டியான் யான்சன், ரிச்சர்ட் லீசன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அட்டாக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப இருங்க பை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க சம்பவம். இனிஷியலா இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டே வந்து எடுக்க முடியல. அவங்களும் ஒரு மாதிரி ஸ்டெடியா இன்னிங்ஸ் வந்து கொண்டு போயிட்டு தான் இருந்தாங்க. 9th ஓவர்ல தான் அக்கேல் ஹுசேன் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து எடுக்கிறாரு கைஸ். அது வரைக்கும் ஒரு விக்கெட் விழல. 9th ஓவர்ல அக்கேல் ஹுசேன் ஒரு விக்கெட் உருவுறாரு. அங்க இருந்து அப்படியே லைனா படுக்க ஆரம்பிச்சவங்க தான் நல்ல கையில இருந்த மேட்ச். அங்க இருந்து நம்ம டீமு கொடுத்தாங்க பாருங்க கம்பேக்கு. முக்கியமா நம்ம டுவான் யான்சன் கைஸ் என்ன ஸ்பெல்லு போட்டார். அந்த ஸ்பெல்லு தான் வந்து மேட்சே வந்து மொத்தமா வந்து மாத்திருச்சு அப்படின்னு சொல்லணும். பிரேவிஸ் எல்லாருமே வந்து காலி. சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல. டுவான் யான்சன் வந்து 4 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்து 4 விக்கெட்டு. வேன் முல்டர் வந்து பாருங்க கைஸ் 4 ஓவர் போட்டு வெறும் 22 ரன், ஒரு விக்கெட். பேட்டிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கிளீசன் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவரும் தரமா போட்டாரு. அக்கேல் ஹுசேனுமே வந்து அவரோட பங்குக்கு என்ன பண்ணுமோ அது கரெக்டா வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு பயங்கரமான மேட்ச். இந்த மேட்ச்ல ஜேஎஸ்கே எங்கேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த